கமலாஸ் கிச்சன் டேரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி பாவைக்காய் குழம்பு. கசப்பு இல்லாம பாவைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு பாவைக்காய் குழம்பு வைக்க போறோம். எல்லாம் வதக்கிக்குவோம். சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் ஊற்ற கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். வெள்ளை பாவைக்காய் இங்க வருங்க, நல்ல மெலிசா அரிஞ்சிருக்கேன். அதுபோல சின்ன வெங்காயத்தை வச்சிருக்க ரெண்டும் போட்டு நம்ம வதக்கிக்குவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காயும் கொஞ்சம் வார்த்து எடுத்துப்போம். ஒரு அரை மூடி தேங்காய் இந்த வார்த்து எடுத்துப்போம். லேசா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும், ஊற்றி வரப்போம். இது கறிவேப்பிலையும் போட்டு வதக்குவோம், நல்லா இருக்கும். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோ. மல்லிப்பொடி 2 ஸ்பூன். மிளகு பொடி இந்த 1 ஸ்பூன் போட்டுக்கோ. நல்லா வதங்கிட்டு ஆறணும்னா மிக்சியில போட்டு அரைச்சிக்கோ. நல்லா வதங்கிட்டு இறக்கி வைப்போம். நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆறிட்டுமா வெண்ணெய் கணக்குல பொடிச்சு எடுத்துப்போம். நல்ல வெண்ணெய் கணக்கில் அரைச்சி எடுத்துட்டேன். சட்டி காஞ்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். கடுகை போட்டுக்கோ. 2 வெந்தயம் போட்டுக்கோ. வெள்ளைப்பூடும் கறிவேப்பிலையும் போட்டுக்கோ. நல்லா முறுக்கிட்டு பாருங்க. ஒரு தக்காளி மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கோ. பச்சை மணம் மாறும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோ. இந்த பச்சை மண்ணெல்லாம் மாறிட்டு இந்த பாருங்க எண்ணெய் தெளிஞ்சு இருக்குது. நெல்லிக்காவல புளிஞ்சு வச்சிருக்கோம். இந்த புளிய ஊத்திக்கோ. நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இந்த போட்டுக்கோ. இந்த கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ. கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம பாவைக்காய் உள்ளே நல்லா வதக்கி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுக்கோ. நல்லா வெந்துட்டு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கும். இறக்கிடுவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான சமையல் டிப்ஸ்: 1 கப்பு பால் சேர்த்து மாவு பிசைந்து பூரி சுட்டால் பூரி ருசியாகவும் மிருதுவாக இருக்கும். ரவையை வறுத்து பூரி மாவோடு சேர்த்தால் பூரி மொறுமொறுப்பாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.